மீண்டும் ஒரு விளையாடியதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி காலி மைதானத்தில் ஆரம்பமாய்ந்தது. குறிப்பிடத்தக்க இந்த போட்டியை பொறுத்தவரையில் நாணய சுழற்சி வெற்றி பெற்றிருந்த இந்திய அணி முதலாவதாக தமது அணியை களத்தடுப்பை தேர்வு செய்தது. அதன் அடிப்படையில் இந்தியாவின் ஆரம்ப துடுப்பாட்ட யஷாவி ஜஸ்வால் மற்றும் ராகுல் ஆகிய இருவரும் சிறப்பான இணைப்பாட்டம் அமைத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் ஜஸ்வால் 32 ஓட்டங்களோடு துரதிருஷ்டவசமான முறையில் ரன் அவுட் முறையில் ஆட்டம் வழக்க ராகுல் 82 ஓட்டங்களையும் தேவ்தத் படிகள் 167 ஓட்டங்களை தன்னுடைய கன்னி சதத்தை பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ரிஷாட் பண்ட் 39 ஓட்டங்கள், துருஜூரல் 51 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க முதலாவது இன்னிங்ஸில் சகல விக்கெட்டுகள் இழந்து 462 ஓட்டங்களை இந்திய அணி பெற்றுக் கொடுத்தது. இலங்கை பந்து வீச்சாளரை பொறுத்த பிரபாத் ஜெயசூரிய 4 விக்கெட்டுகளையும், கேசர 3 விக்கெட்டுகளையும், ஆசித்த பெர்னாண்டோ 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது. இலங்கை அணி துடுப்படுத்த ஆட வந்திருந்த சோனல் தினுஷ சிறப்பான ஒரு சதத்தை பெற்றுக் கொடுத்திருந்தார். தன்னுடைய கன்னி சதத்தை பெற்றுக் கொடுத்திருந்தார். நீரோசன் டிக்வலை 80 ஓட்டங்கள். ஆகவே இந்த 2 வீரர்களை தவிர இணைய வீரர்களால் பெரிதாக சோபிக்க முடியவில்லை. 284 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கை அணி. ஆகவே இந்திய அணி 178 ஓட்டங்கள் அதிகமாக பெற்றிருந்த நிலையில் மீண்டும் இந்திய அணி துடுப்படுத்த ஆட வந்திருந்தது இரண்டாவது இன்னிங்ஸுக்காக. ராகுல் 4 ஓட்டங்கள் 2, 6 ஓட்டங்கள் 2 அடங்கலாக 35 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தேவ்தத் படிகள் 4 ஓட்டங்கள் 6 அடங்கலாக 44 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்து ஆட்டம் இழந்திருந்தார். ரிஷாட் பண்ட் அணியின் விக்கெட் காப்பாளர் சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தை அதிரடியை காட்டியிருந்தார். 4 ஓட்டங்கள் 8, 6 ஓட்டங்கள் 2 அடங்கலாக அதிகப்படியாக 66 ஓட்டங்கள் பெற்றுக் கொடுக்க 193 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இந்திய அணி இழந்திருந்தது. இலங்கை பந்து வீச்சை பொறுத்தவரை சிறப்பான முறையில் செயற்பட்டிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆசித்த பெர்னாண்டோ வேகப்பந்து வீச்சாளர் 4 விக்கெட்டுகளையும், பிரபாத் ஜெயசூரிய 3 விக்கெட்டுகளையும், லாஹிரு குமார 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியதோடு கேசர 1 விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தார். ஆகிய 371 ஓட்டங்கள் இலக்காக நிர்ணயிக்கின்ற வழக்கில் இலங்கை அணி துடுப்படுத்த ஆட வந்திருந்தது. முதல் 4 விக்கெட்டுகள் 47 ஓட்டங்களுக்கு இழந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு தோல்வியை சந்திக்க நேரிடும் என்ற அடிப்படையில் போட்டி ஆரம்பம் முதலே கணிக்கப்பட்டு கொண்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே 5வது விக்கெட்டுக்காக அணியின் தலைவர் தனஞ்சடி சில்வா மற்றும் சோனல் தினுஷ ஏற்கனவே முதலாவது இன்னிங்ஸில் சதத்தை பெற்றுக் கொடுத்திருந்த அவரும் சிறப்பான ஒரு இணைப்பாட்டம் அமைத்திருந்தார். இலங்கைக்கு நம்பிக்கை அளித்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தனஞ்சடி சில்வா 4 ஓட்டங்கள் 7 அடங்கலாக 59 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஒரு முக்கியமான கட்டத்தில் தன்னுடைய விக்கெட்டை இழந்திருந்தார். சோனல் தினுஷன் 4 ஓட்டங்கள் 8, 6 ஓட்டம் 3 அடங்கலாக 84 ஓட்டங்களையும் அதிகப்படியாக பெற்றுக் கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கை சார்பாக. ஆகவே சிறப்பான முறையில் பந்து வீச்சு களத்தடுப்பென இந்திய அணி செயற்பட்டதன் காரணமாக இலங்கை அணி 206 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. சகல விக்கெட்டுகளையும் இழந்திருந்தது. ஆகவே 165 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்று 2 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-0 என்ற அடிப்படையில் முன்னிலை வைக்கிறது. ஆகவே இந்திய பந்து வீச்சாளரை பொறுத்தவரையிலே அறிமுக பந்து வீச்சாளர் சிறப்பான முறையில் மானவ் சுதாகர் 23.4 பந்து வீச்சு 2 ஓட்டமற்ற பந்துகளை வீசி 55 ஓட்டங்களுக்கு 6 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க சிறப்பான பந்து வீச்சு பரிதினை வழங்கியிருந்தார். இவர் முதலாவது இன்னிங்ஸிலும் 4 விக்கெட்டுகளை கைப்பற்றதோடு இந்த போட்டியில் 10 விக்கெட்டுகள் பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தமாக ஆகவே 2 போட்டிகளிலுமே 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருப்பது ஒரு சிறப்பான விடயமாக இருக்கிறது. இவருடைய திறமையான பந்து வீச்சு எதிரணியான இலங்கை அணிக்கு சொந்த மண்ணிலே இந்த தோல்வியை தழுவதற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது. பிரசித் குத்ராவும் சிறப்பாக பந்து வீசியிருந்த இந்த போட்டியில் 2வது இன்னிங்ஸ் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ரவீந்திர ஜடேஜா சிறப்பான ஒரு பந்து வீச்சினை வழங்கியிருந்தாலும் முகமது சிராஜ் ஆகிய இருவரும் தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்திய இளமணி இப்பொழுது சிறப்பான ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிகளுக்கான புள்ளி
பட்டியலிலே இப்பொழுது இந்திய அணி ஒரு 4வது இடத்தை பிடித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருகின்ற அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெறும்போது இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. ஆகவே இந்த போட்டிகள் முதலாவது இன்னிங்ஸ் 167 ஓட்டங்களையும் இரண்டாவது இன்னிங்ஸ் 44 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்த தேவ்தத் படிக்கல் இந்த போட்டியில் சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தின் மூலம் எதிரணிக்கு சொந்த மண்ணிலே தோல்வியை தழுவக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தியிருந்த அவர் இந்த போட்டியிலே ஆட்ட நாயகன் விருதினை பெற்றுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு விளையாடி செல்வது உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பாத்துல்லை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.